ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில இருந்து அங்கம்மா கிச்சன் புது சேனல் வந்து ஆரம்பிக்க போறோம். நம்ம இந்த சேனலை நம்ம ஆல்ரெடி தேனி தமிழ் டூன் பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளும் அங்கம்மா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பாருங்க. புதுசா நம்ம வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளும் அங்கம்மா கிச்சன் சேனலையும் தேனி தமிழ் டூன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பார்க்கணுங்க. தொடர்ந்து அனைத்து சகோதர சகோதரிகளும் நம்ம ரெண்டு சேனலுக்கும் ஆதரவு கொடுக்கணுங்க. இது வரைக்கும் நம்ம தேனி தமிழ் டூன் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிகளும் ப்ளஸ் புதுசாக பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் இன்னொரு சேனலான நம்ம சமையல் வீடியோவுக்கும் ஆதரவு கொடுக்கணுங்க. அங்கம்மா கிச்சன் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பாருங்கள். ஓகே சகோதர சகோதரிகளே, வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? டாக்டர் ஸ்கேன் எடுத்தாங்க, இன்னும் ரிசல்ட்டே ஒன்றும் சொல்லலை. எப்படி இருக்கு என்னான்னு எனக்கு வேற ஒரு மாதிரி கதக்குன்னுது. ஏய் பரமே, ஒன்றும் பயப்படாதடி, எல்லாம் நல்லபடியாகத்தே இருக்கும். நீ நல்லா பெட் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா இருக்கும் பாரு. டாக்டர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சும்மா பயந்துட்டே இருக்காது, இந்த பயம்தான் உனக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஆமாம்மா பரமே, எப்போயுமே பதட்டமாகவே இருக்கக்கூடாது. அப்படியே பொறுமையாக அமைதியாக இருக்கணும். என்ன நம்மளை மீறி நடந்துட போகுது, நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது. அவள் சொன்ன மாதிரி, சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி, நீ டென்ஷன் ஆகுறதே தேவையில்லாமல் உனக்கு குழந்தைக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது. நீ சந்தோஷமாக சாதாரணமாயிரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கெல்லாமாச்சி, டாக்டர் வந்து சொன்னாங்கன்னா ஒரு நிம்மதியாக இருக்கும். அது வரைக்கும் அப்படியே பதட்டமாகவே இருக்குது. நான் என்னதான் ஃப்ரீயாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே பதட்டமாகவே இருக்குது. இந்த டாக்டர் அம்மா வந்துட்டாங்கல்ல, வாங்கம்மா. என்ன பரமே, எப்படி இருக்கீங்க? இப்போ ஓகேவா? ஓகே மேடம், இப்போ நல்லா இருக்கேன் மேடம். என்னங்கம்மா டாக்டர்ம்மா, இது ஸ்கேன் எடுத்தீங்க, எப்படி இருக்குமா? குழந்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல, பிரச்சனை இல்லைல்ல, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு பாட்டிமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு, உள்ள நல்லா தான் இருக்கு இப்போதைக்கு. ஆனாலும் இவங்க வந்து இன்னும் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. முக்கியமாக நீங்கள் உங்களோட வேலையை தவிர வேறு எந்த வேலையுமே செய்யக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ எப்படி இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் வீட்டிலே இருக்கணும், புரியுதா? உங்களுக்கான வேலையில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், சாப்பிடணும், பாத்ரூம் போகணும், இதுதான் உங்கள் வேலை. வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. இதே மாதிரி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை மீறி நீங்கள் ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, சொல்ல முடியாது, சொல்லிட்டேன். ஐயோ இல்லை மேடம், அதெல்லாம் எந்த வேலையும் செய்யப்பட மாட்டோம் மேடம். நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம். அவள் வேலையை கூட அவள் செய்ய தேவையில்லை. அவளுக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கொண்டு வந்து கொடுப்போம் மேடம். எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல மேடம். மற்றபடி குழந்தை ஆரோக்கியமாக இருக்குல்ல? ஆமாம் மேடம், அதெல்லாம் நல்லா நாங்கள் பார்த்துக்குருவோம் மேடம். நான் கூடயே தான் இருப்பேன். பரமுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன் மேடம். வெரி குட் வெரி குட். பரவாயில்ல பரமு, உன்னோட கசின் பரவாயில்ல, உன்னால நல்லா அக்கறையாக இருக்காங்க, நல்லா பாசமாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலி எல்லாமே நல்லா வெல்லிங்காக இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், ஓகேவா? மேடம் ஒரு டவுட் மேடம், இப்போ இங்கே படுத்தே இருக்க சொல்கிறீங்க, வீட்டிலையுமே படுத்தே தான் இருக்கணுமா? உட்காந்து சோஃபாவில் டிவி பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல மேடம்? டிவிலாம் பாருங்க, யார் வேணான்னு சொன்னா? பெட்ரூம்லேயே ஒரு டிவியை கனெக்ட் பண்ணி உட்காந்து பாருங்க. ரொம்ப நேரம் உட்காராதீங்க. சும்மா சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காருங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பால் குடிக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அந்த மாதிரி உட்காந்தா போதும். ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்காதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் படுத்துட்டு தான் இருக்கணும், புரியுதா? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பேபிக்கு நல்லது. சரிங்க மேடம், ஓகேங்க மேடம். சரிங்க பாட்டிமா, பார்த்துக்கங்க பத்திரமா. அது மாதிரி சாப்பாடு எல்லாமே மேக்ஸிமம் காரம், புளிப்பு, எண்ணெய் இதெல்லாமே கம்மியாகவே கொடுங்க, அதான் நல்லது. ஏன்னா பொதுவாகவே கன்சீவாக இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஈஸியாக ஜீரணம் ஆகாது. அதனால இந்த மாதிரி சாஃப்டான ஃபுட்டாக கொடுங்க. மேக்ஸிமம் ஆவியில் வேக வச்ச ஃபுட்டு வந்து நைட்டில் கொடுங்க. நைட்டில் வந்து ஹெவியான ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க, ஓகேவா? சரி பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா. அதெல்லாம் நீங்கள் சொன்னபடியே கொடுக்குறம்மா, நல்லபடியாக பார்த்துக்குறோங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. என்னாடி வீட்லேயும் போய் படுத்துட்டே இருக்கணுன்றாங்க டாக்டர் அம்மா. இன்னும் ஒரு மாதத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கணுன்றாங்க. அத்தாடி அத்தா, எனக்குடி இந்த குழந்தை பிறக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதடி, மாதம் போகிறதே தெரியாது. இப்போதே 1ஆம் தேதி பிறக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே 30ஆம் தேதி 31ஆம் தேதி வந்துடும், நமக்கே தெரியாது. நல்லா இருக்கே இல்லை, நல்லா ஜாலியாக பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தேன்னா ஒன்றும் டைம் போகிறதே தெரியாது. சித்தியை வர வைப்போம், சித்தப்பா வர வைப்போம், உங்கள் அப்பத்தா வர சொல்லுவோம், அப்புறம் அண்ணன் வருவாங்க, ராசபாண்டி அண்ணன், புஷ்பா, மதினி, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வர சொல்லுவோம். அந்த எலிப்பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து அப்பப்போ பேசிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல உனக்கு, ரிலாக்ஸாக. அதெல்லாம் போயிருண்டி, ஒன்றும் கவலைப்படாத, விடு. 10 மாதம் தானே, குழந்தைய பார்த்துட்டு என்ஜாய் பண்ணு. எங்கடி 10 மாதம்? இப்போ இந்த 3 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. என்ன குழந்தை 10 மாதமா பறக்குது? இப்போலாம் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம்னு சொல்ல முடியல. எப்போ வேணாலும் திடீர்னு பறந்து போயிடுது. இன்னும் கண்ணை மூடி ஓடி போயிருந்தா. கொஞ்ச நாள் இதே மாதிரி இரு. அதுக்கப்புறம் நீ வாட்டுக்கு ஆடலாம், ஓடலாம், ஓடி ஆடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பிள்ளைய பற்றி எங்கள் கையில் கொடுத்துட்டு நீ வாட்டுக்கு உன் புருஷன் கூட எங்கேயும் போயிட்டு வா. நாங்கள் என்ன வேணான்னு நான் சொல்கிறோம். என்னவா பரமே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அத்தை வாங்கத்த, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. என்னங்க ரமேஷ் மாமா, நல்லா இருக்கீங்களா?
நாங்க நல்லா இருக்கோம்மா. எங்களுக்கு என்ன, நீ தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்க, உனையே தான் நாங்க கேட்கணும். என்னம்மா இப்ப பரவாயில்ல உடம்புக்கு? பரவாயில்லைங்க தே. நாளைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவோம் தே. மாமா, பெரிய மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா பரமே, நல்லா இருக்கேன். நீ கொளாரா இரு, நல்லபடியா சாப்பிட்டு உடம்பு நல்லபடியா பாத்துக்கம்மா. ஏமா நீங்கள் வந்து தெரியுமா புஷ்பாவுக்கு அங்கம்மாவுக்குலாம் வீட்டுக்கு போயிட்டு தான் வரீங்க, நேரம் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டீங்களா? இல்லம்மா, நேரம் இங்கேதான் வர்றோம். சரி வந்து பிள்ளைய பார்த்துட்டு அப்புறம் போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அப்படியே வீட்டுல இருந்து வந்து கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? ஆஸ்பத்திரி எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? புஷ்பா எடுத்தும் கேட்டா அந்த பிள்ளைதையும் சொல்லிச்சு, இந்த மாதிரி இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வந்துட்டு போச்சாம்ல, அதையும் சொல்லிச்சு. சொல்லவும் தெய்வம் ரமேஷ் அந்த மேப்ல ஓட்டு அப்படியே கூட்டு வந்தேன். அந்த ஆஸ்பத்திரி பேர மேப்ல ஓட்டா வந்துருமாம்ல, அதை பார்த்துக்கே காரை ஓட்டிட்டு வந்தேன். கரெக்டா வந்து இறங்கிட்டோம். அப்புறம் கீழே கேட்டோம் ரிசப்ஷன்ல, பரமு எந்த வார்டுன்னு. அப்புறம் சொன்னாங்க, அப்படியே வந்துட்டோம். அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. பேராண்டி அந்த மேப்பை பார்த்தே கரெக்டாக கூட்டு வந்துட்டாப்லையா? என்னப்பா வேலைக்கு இன்னைக்கு லீவ் ஓட்டீங்களா லீவா? இல்லைங்க பாட்டி, ஆபீஸ் இருந்துச்சு. சரி, அம்மா தான் இன்னைக்கு லீவ் போட சொன்னாங்க. அப்படி லீவ் போட்டு பரம பாத்துட்டு போலான்னு வந்தோம் பாட்டி. அப்படியா? சரி சரி. ஏன் பாவத்தை லீவ் போட சொன்னீங்க? நீங்கள் வந்து பார்த்துட்டு போனால் பத்தாதா? பாவத்தை வேலை பார்க்குற இடத்துல லீவை போட சொல்லிட்டீங்க இதுக்கு போய். அதுக்கு இல்லம்மா, அவனும் நல்லது கெட்டதுக்கு 4 பேருக்கு சொந்த பந்தத்துக்கு வரணும், செய்யணும், பழகணும்ல. நாங்க இருக்கும்போதே பழகுனாதானே, அப்புறம் எனக்கு பழகுறதெல்லாம். அவனு சின்ன பயலா, நீ கல்யாண வயசு வந்துருச்சுல, நாளொன்னி அவனும் பழகணும். மேற்கொண்டு கார் அவன் வந்தாதான் ஓட்டி வர முடியும். இவர் கார் அந்த அளவுக்கு சரியா ஓட்ட மாட்டாரு. அப்புறம் இல்லைன்னா பஸ்னா கஷ்டமா இருக்கும். அதனாலும் சரி வாடான்னு சொல்லி கையோட கூட்டு வந்துட்டான். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நம்ம இருக்கும்போதே நம்ம பிள்ளைகளுக்கு 4 பேர்த்த பழக்கி கொடுக்கணும். எங்கேயும் நல்ல திட்டத்துக்கு போகாமல் அனுப்பாமல் வச்சுக்கிட்டு நம்மளே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பிள்ளை என்னைக்கு 4 பேர்த்த பழகுறது? அதுகளுக்கு 4 சொந்தம் வந்து வேணும்ல, அதெல்லாம் நல்லா வளர்க்கந்தேன். மாமா, வேலையில் எப்படி மாமா போகுது? நல்லா இருக்கீங்களா மாமா? ஆமா, என் வாழ்க்கையில எல்லாம் கரெக்டா தான் போய்க்கு இருந்துச்சு. வேலை கீழ எல்லாமே என்னைக்கு உன்னைய பார்த்தனோ அன்னைக்கே எல்லாம் கெட்டு போச்சு. உன் ஞாபகத்திலேயே கிடைக்கேன். உனக்கு என்ன, நீ கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகி இப்போ குழந்தைக்கு அம்மா வேற ஆகிட்ட. நான் தான் சும்மா சுத்திக்கு திரியிறேன். இப்போ உனைய மாதிரி இன்னொருத்தி படையெடுத்து வந்திருக்கா, சின்ன பொண்ணு உண்டு. அவ என்ன செய்ய போறாளோ தெரியல. அவளையும் ஏமாத்திட்டு எவனையும் கட்டிட்டு போயிடுவாளோ என்னமோ. எங்க அம்மா வேற பழைய வழிக்கு ஆசையை வளர்க்குறாங்க. என்னத்த சொல்ல. ஏய் என்னடா பரம கேக்குதுல, பதில் சொல்லு. நீ வாடுக்கு தலையை குடிச்சுக்கிட்டு இருக்க. இவனுக்கு எப்பயுமே வெக்கந்தே, எந்த பொம்பளை பிள்ளையும் பேசவே மாட்டியான். அநியாயமா வெக்கப்படிக்கான். சொல்றா. அதெல்லாம் நல்லா போகுது பரம, ஒன்றும் பிரச்சனை இல்ல. உனக்கு உடம்பு பரவாயில்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நல்லா இருக்குங்க மாமா. ஏமா சின்ன பொண்ணு, நீ எப்படி இருக்க? எப்ப வந்த நீ ஆஸ்பத்திரிக்கு? என்னமோ எக்ஸாம் எழுத போயிருக்கேன்னு சொல்லி சொல்லிக்கிருந்தா புஷ்பா. எழுதிட்டியாமா நல்லபடியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. எக்ஸாம்பிள் நல்லா எழுதியிருக்கேன். அம்மாவும் நானும் தான் வந்தோம். அம்மா தான் பரம கூட இருக்க சொல்லி விட்டுட்டு போனாங்க. அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்படியா? சரி சரி, பரவாயில்ல. குணத்துல உருவத்துல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க, அக்காவும் தங்கச்சியும், பரமும் சின்ன பொண்ணும். ரொம்ப சந்தோஷம்மா. ஏலே ரமேஷ், என்னடா பரமட்ட மட்டும் பேசுறியா? சின்ன பொண்ணுட்டையும் பேசு. அந்த பிள்ளைய உனக்கு மரப்பிள்ள தானடா, அத்தை மகதான் முறைக்கி. அந்த பிள்ளை என்னம்மா எப்படி இருக்கு என்னன்னு கேட்கணும்ல. நீ வாருக்கு அமைதியா நிக்கிற, தெரியாது எனக்கு. பேராண்டி ரொம்ப வெக்கப்படுவியான் போல இருக்கு, குச்சப்பட்ட டைப் போல. அவன் கம்முன்னு நிற்கிறாப்புல பாவத்தை. இந்த அம்மா வேற ஏதாவது கோர்த்துக்கிட்டே இருக்கும், சும்மாவே இருக்காது. அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி முடிக்கிறா அவர் டெரர் மாதிரி? கொஞ்சமாவது சிரிக்கிறாளா? மூஞ்சி உருணுதான் வச்சிருக்கா எப்ப பார்த்தாலும். பரமோட கொஞ்சம் பரவாயில்ல போல, இவர் ரொம்ப டெரர் பீஸா இருக்கா. ஆரம்பிச்சிட்டாலே பொண்டாட்டி, அவ வேலையை ஆரம்பிச்சிடறா. கோர்த்து விடுறதே வேலையா வச்சிருக்கா. ஏற்கனவே இந்த பிள்ளைய கோர்த்து விட்டு ஆசையை காமிச்சு கடைசியில் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி இப்போ கன்சீவா இருக்கு. இப்போ இன்னொரு பிள்ளைய கோர்த்து விட பாக்குறா. பாவம் என் மகன், அவனுக்கு இருக்கிறதோ ஒரு மனசு. அந்த ஒரு மனசை சுக்குநூறா உடச்சிருக்கா என் பொண்டாட்டி இவள. என்னங்க சின்ன பொண்ணு, எக்ஸாம் நல்லா எழுதிருக்கீங்களா? நல்லா தான் எழுதியிருக்கேன் எக்ஸாம்லாம். ஏ சின்ன பொண்ணு, என்ன மொட்டையா பேசுற? அவன் உனக்கு மாமே வேணும், நல்லா எழுதிருக்கீங்க மாமான்னு சொல்லணும் மரியாதையா. மொட்டை கட்டையா பேசக்கூடாதுமா. ஆமா, அவ இம்புட்டு மரியாதை பேசுறதே பெரிய விஷயம். அவ எப்படி பேசுவான்னு எனக்கு தானே தெரியும். இல்லைங்க மாமா, எக்ஸாம் நல்லா தான் மாமா எழுதியிருக்கீங்க மாமா. அதுக்காண்டி எத்தனை மாமா? சரி சரி இருங்க, நீங்கள் பேசிக்கிறீங்க. நான் போய் கேன்டீனில் போய் ஜூஸ் கீஸு டீ ஏதாவது வாங்கிட்டு வரேன் போய். ஆனா நீங்க வேற சும்மா இருங்கம்மா, நாங்க தான் வாங்கிட்டு வரணும். என்ன பழம் வாங்குறதுன்னு தெரியல. சரி டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, போய் கேட்டுக்கிட்டு கூட என்ன பழம் சாப்பிடுறதுன்னு கேட்டுக்கிட்டு வாங்குவோம்னு சொல்லிட்டு இது வாங்காம வந்தோம். நம்ம வாட்டிக்கு ஏதாவது ஒரு பழத்தை வாங்கிட்டு வருவோம், சாப்பிடக்கூடாதுன்றாங்க. என்ன செய்யறது? அதை இங்க வந்து கேட்டுக்கிட்டு வாங்கிக்கலாம்னு நாங்களே வாங்காம வந்தோம். இந்த போய் வாங்கிட்டு வந்துடுறோம் நாங்க போய் பார்த்த. இன்னி எனத்துக்குமா அதான் வீட்டுக்கு கொடுக்க பார்ப்பறோம்ல பண்ண. வீட்டுக்கு வரையிலோட வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வச்சு அதையும் தூக்கித்தான் போகணும் தேவையில்லாமல். நீங்கள் வந்து பார்த்ததே ரொம்ப சந்தோஷம்.
சரிம்மா பரமே பார்த்து உடம்பு பார்த்துக்க நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு புஷ்பாவை பார்த்துட்டு அப்புறம் வரோம் அங்கே வீட்டுக்கு. உங்கள் வீட்டுக்கு வரோம் ஒரு நாள். சரிங்க அத்தை. என்னங்க கிளம்புவோமா? சரிம்மா கிளம்புவோம். அப்புறம் என்ன? சரிம்மா பரமே உடம்பு பார்த்துக்க கிளம்புறோம். வரம்மா சின்ன பொண்ணு. வரங்கம்மா பாட்டிம்மா. சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. வரேன் பரமே, நான் போயிட்டு வரேன். பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி. சின்ன பொண்ணு போயிட்டு வரீங்க. சரிம்மா சின்ன பொண்ணு போயிட்டு வரோம். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாமா, அம்மாவை கூட்டிக்கிட்டு வா. எங்கள் வீட்டுக்கு நாங்களும் சொந்தக்காரவங்க தானே, 4 பேர் வீட்டுக்கு வரணும் போகணும். நீங்களும் அப்புறம் எப்படி பழகுவீங்க? வாங்க ஒரு நாளைக்கு வீட்டுக்கு. சரிங்க ஆண்டி, கண்டிப்பாக வரோம். சின்ன பொண்ணு கொஞ்சம் குனிய பக்கத்தில் வாயேன். என்னாடி பரமே, எது குனிய சொல்கிற? ரமேஷ் மாமாவும் அவங்க அம்மா அப்பாவும் என்னைய பார்க்க வரல. என்னைய பார்க்குற சாக்கில் உன்னைய தாண்டி பார்க்க வந்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு. சும்மா இரு, நீ வேற. எனக்கே அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன். இப்போலாம் என்னன்னு தெரியல, அவரை பார்த்தா ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்குது. நீ வேற ஓட்டிக்கிருக்க. அமைதியா இருடி, அம்மாச்சி காதில் விழுந்துற போதை. என்னங்கடியே அக்கா தங்கச்சி நம்ம குசு குசுன்ற ரகசியம் பேசுறீங்க? ஒன்றும் இல்லம்மாச்சி, அவங்க வந்துட்டு போனாங்கல்ல, அதான் அவங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம விட்டுட்டமே குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றா பரமு. என்ன இவன் எப்ப பார்த்தாலும் மாடு மேய்ச்சிக்கே தெரிஞ்சிருக்கிறியா? மாடு கூடியதையும் தூங்குறியா, மாடு கூடியதையும் சாப்பிடுறியா, எல்லா வேலையும் மாடு கூடதையும் பண்றியா? இவன் மாடு வேற பால் எக்ஸ்ட்ரா கறக்குது, நம்ம மாடு கம்மியாத்தான் கறக்குது. ஒரு மாசத்துல கணக்கு பாக்குறப்ப யாரு மாடு அதிகமா பால் கறந்துருக்குன்னு என் மாமனார் வேற பாப்பின்னு இருக்காரு. இதுல நம்ம தோத்து போயிட்டோம்னா நமக்கு காயத்ரியை கட்டி கொடுக்க மாட்டாரு. இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பேசாம உன்னை கார்த்திக்கு போய் ஒரு கூட உன்னை அடைச்சு வச்சுருவோமா? செம்பகுட்டி உங்களுக்கு பசிக்குதா? தண்ணி சாப்பிடுறீங்களா? ஏதாச்சும் வேற ஏதாவது தவிடு புண்ணாக்கு வைக்கட்டுமா? சாப்பிடுறீங்களா? வேற வழியே இல்ல. பேசாம ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு இவனை கடத்தி கொண்டு போய் குடோன்ல ஓட்டுறணும். இவன் இங்க இருந்தா தானே சும்மா மாடை பார்த்துக்கே இருப்பியான். நல்லா கவனிக்க பத்திலாம் பால் அதிகமா தருது மாடு. விடக்கூடாது. குடோன்ல போட்டுட்டு நம்ம மாடை நம்ம நல்லா கவனிக்க வேண்டியதே. இவன் மாடு சுங்கியா போயிடும் அவன மாதிரியும். ஆனா இவனை காணாம தேடுவாங்களே, என்ன செய்யறது? இவங்க ஆத்தா ஊரையே கூப்பிட்டுருவா. ஏற்கனவே கொடைக்கானல போன இடத்துல இவனை காணாமண்டு அவங்க அம்மா ஊரையே கூப்பிட்டான்னு சொல்லி பேசிக்கிருந்தாக. இப்ப காணாட்டினா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாள் இந்த கேள்வி. போட்டியில தோத்துருவோன்னு பயந்துகிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு சொல்லி கதையை கட்டி விட்டுற வேண்டியதே. மாஸ்க போட்டாச்சு. இப்ப நம்ம யாருன்னே தெரியாது. பின்னாடி கூடி போய் அவனை அப்படியே தூக்கிட்டு போய் அலேக்க கொண்டு போய் குடவுன்ல அடைச்சிடணும். மாட்டுக்கார வேலா என் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா, என் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா. அவன் பாத்துக்கிருவியாண்டா. இப்போ உன்னை நான் தூக்கி போறேன். சொன்னாலும் சொல்லாட்டினாலும் உன் மாடை யாரு வாக்க போறாங்களோ தெரியல. இந்தா வந்துட்டேன். இவனை சும்மா தூக்க முடியாது. கத்தி ஊற கூப்பிட்டுருவானே. ஒரு கட்டையை வச்சு மண்டையில விட்டுருப்பான். மயக்கமானனையும் அப்படி தூக்கிட்டு போய் கிளம்பிடுவோம். யாரு மண்டையில அடிச்சது? சக்சஸ். மயக்கம் போட்டியான். தூக்கி கொண்டு போய் குடவுன்ல ஓட்டு இவனை கட்டி போட்டுருணும். ஆளு பார்க்கத்தேன் நல்லி எலும்பு மாதிரி இருக்கான். ஆனா பயங்கர கணக்குறானே. இலே பிரேம்குமார், இன்னி எப்படி செய்ப்ப இன்னைக்கு? செம்பகமே ஒரு செம்பகம். உன் செம்பகம் இனிமேல ஆள்ல அனாதடா. தெருவிலே தெரியும். என்னோட மர்லினா தான்டா ஜெயிக்க போறா. அவ ஜெயிச்ச நான் ஜெயிச்ச மாதிரிடா. நான் ஜெயிக்கிறேன், காயத்ரிய கட்டுறேன். நீ தோக்குற, தூக்குல தொங்குற. அப்பாடா, ஒரு வழியா கொண்டு வந்து இவனை வீட்டுல சேர்த்தாச்சு. இவனை குடோன்லதான் போடலான்னு பார்த்தேன். எல்லா சினிமாவிலையும் குடோன்ல தான் கொண்டு வந்து அடைச்சு வைக்கிறேன். இங்க கடத்திட்டு வந்து நம்மளையும் அதே செஞ்சா கண்டுபிடிச்சிருவாங்க இல்ல. ஃபார் சேஞ்சுக்கு தான் இவனை கொண்டு வந்து இப்ப பங்களாவில் அடைச்சு வச்சிருக்கேன். இந்த பங்களாவுக்கு யாரும் இவனை தேடி வர மாட்டாங்க. இவ இங்கேயே கடந்து சாக வேண்டியதுதான். என்னடா பிரேம்குமார், நல்ல தூக்கமா? தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடு. உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு வரும். சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே கேட்ட ஆளை பரால ஏங்கிட்டே வா. இந்த அரவிந்த் சாமி கிட்டே மோதி பாக்குறியா? பேர் தாண்டா அரவிந்த் சாமி. செய்யதெல்லாம் ரகுவர வேலைடா. என்கிட்ட மோதாதே, நான் ராஜா தீராஜனடா. வம்புக்கு இழுக்காதே, நீ மூக்கொடைஞ்சு போகாதே. இனி தப்பாட்ட என்கிட்ட ஆடாதே, அப்புறமா குத்துப்பட்டு ஓடாதே. இந்த போட்டியில ஜெயிக்க போறேன்டா, அந்த காயத்ரிய கட்ட போறேன்டா.
பிரேம்குமாரே உன்னை சிறை வச்சிட்டேன்டா இந்த பங்களா லீவும். நம்ம எங்க இருக்கோம்? இது எந்த வீடு? யார் வீடு? யாரு இங்க நிக்கிறது? மாஸ்க் போட்டு நிக்கிறாங்க, யாருன்னே தெரியல. ஐயோ, எந்திரிச்சிட்டேன் போலயே. நம்ம தான் மாஸ்க் போட்டிருக்கோம்ல, நம்மள எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பாத்துக்கலாம். யார் இவன்? இவன் எனக்கு நம்ம கூட நிக்க வச்சிருக்கா? டேய், யாரா நீங்க? எதுக்கு என்ன கடத்திட்டு நிக்க வச்சிருக்க? ஆளை பாரு, மண்டையை பாரு, நான் பொம்பளை பிள்ளையா? என்ன போய் கடத்திட்டு போயும் கூறு கட்டவன். யாருடா கூறு கட்டவன்? எல்லாம் நடக்கிறப்ப தெரியும்டா யாரு கூறு கட்ட வேண்டிய. ஓவரா பேசின அவ்வளவுதான், இங்கேயே உன்னை சாகடிச்சிருவேன். அமைதியா இரு. கொடுக்கற சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. பிச்சு படம் பிச்சு எது பேசுற? இந்த குரல் நம்ம எங்கேயே கேட்டிருக்கோமே. இந்த கேவலமான குரல் யாரோட குரலாச்சு? இந்த ட்ரெஸ் எங்கேயோ பார்த்திருக்கேமே. இந்த அழுக்கு பிடிச்ச ஜிப்பாவோ ஒருத்தன் போட்டுக்கே தெரியவானே, யாரு? அரவிந்த் சாமி தான் இந்த மாதிரி கேவலமான அழுக்கு ஜிப்பாவே போட்டு தெரியுமே எப்பொழுதும். அதே மாதிரியா தான் இருக்கு. நான் மாஸ்க் போட்டிருக்கியா யாரும் தெரிய மாட்டேங்குது. என்ன ரொம்ப தீவிரமா யோசிக்கிறியா? ஏய், என்னடா என்ன இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போலான்னு யோசிக்கிறியா? ஏய், நீ அரவிந்த் சாமி தானடா? என்ன கரெக்டா பேர சொல்றியா? ஏய், யாரா அந்த அரவிந்த் சாமி? சும்மா அரவிந்த் சாமி அதுதான் பேசிக்கிட்டு இருக்க. நான் அரவிந்த் சாமி ஒண்ணும் கிடையாது, நான் ரகுவரேன்டா. டேய், நடிக்காதடா. உன் அழுக்கு ஜிப்பாவை பார்த்தாலே தெரியுதுடா நீதான் சொல்லி. ஐயோ, மண்டையில இருந்த கொண்டைய மறந்த மாதிரி இந்த சிப்பாவை மாத மறந்துட்டோமோ. வேற ட்ரெஸ் போட்டு வந்திருக்கணும். இப்ப எப்படி சொல்லி சமாளிக்கிறது இவங்கிட்ட? ஏண்டா, போட்டியில ஜெயிக்க துப்பு இல்ல, தோத்து போயிருவனு பயந்துக்கிட்டு என்னை கடத்தி வச்சிருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? நேர்மையா ஜெயிச்சு பொண்ண கட்டணும்டா. அவன் தான்டா ஆம்பளை. டேய், சும்மா இருடா. அரவிந்த் சாமி தான் கடத்தி வச்சிருக்கேன். கடத்தி வச்சு அவன் ட்ரெஸ் நான் போட்டு வந்திருக்கேன்டா. எதுக்குன்னு தெரியுமா? சப்போஸ் நீ அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுல்ல, நீ அப்படியே கண்டுபிடிச்சாலும் நீ அரவிந்த் சாமின்னு நினைக்கணும் தான்டா அவன் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன். கூமுட்டை. என்னது, அரவிந்த் சாமியும் கடத்தி வச்சிருக்கியா? எதுக்கு ரெண்டு பேரும் கடத்தி வச்சிருக்க நீ? தேவையில்லாம நாங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறோம். நாங்க யாரும் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு தான் காயத்ரி கட்டி தருவனு எங்க மாமனார் சொல்லியிருக்காரு. நீ யார இடையில ரெண்டு பேரும் கடத்தி வச்சிருக்க? நான் தான்டா காயத்ரியை லவ் பண்றவன், காயத்ரியோட காதலன். அவளை கட்டாம நான் விட மாட்டேன். உங்க ரெண்டு பேர்த்தையும் கிட்னாப் பண்ணிட்டு அவளை நான் தாண்டா கட்ட போறேன். என்னது, காயத்ரியோட காதலனா? நான் தாண்டா காயத்ரியோட காதலி. அவன் என்ன தாண்டா காதலிக்கிறா? என்னை தவிர வேறு யாரையும் காதலிக்க மாட்டா. ஒன் சைட்லவா? அப்பா, நம்ம அரவிந்த் சாமியில நம்பிட்டியா? நம்ம யாரும் நினைச்சுக்கிறிக்கா? இதவே மெயின்டைன் பண்ணுவோம். டேய், ஆமாடா, ஒன் சைட் லவ் தான்டா. நான் தாண்டா அவளை லவ் பண்றேன். அவ என்னை லவ் பண்ணல. நீங்க ரெண்டு பேர் இருக்க வரைக்கும் அவ என்னை லவ் பண்ண மாட்டா. அதனாலதான் உங்க ரெண்டு பேர்த்தையும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஏய், நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் காயத்ரி உனக்கு கிடைக்க மாட்டாடா. அவ எனக்கு தாண்டா, எனக்காக பிறந்தவடா. என்ன விழுறா அவ? நீ என்ன பண்ணாலும் உனக்கு அவ கிடைக்க மாட்டாடா. நிச்சயமா அவ ஏன் பொண்டாட்டி தாண்டா. அமைதியா பேசாம படு. ரொம்ப சேட்டை பண்ண ஆளை விட்டு கும்மி விட்டுருங்க கும்மி. இப்ப நான் கிளம்புறேன். அமைதியா படுத்து ரெஸ்ட் எடு. இப்ப யார் நமக்கு உதவி செய்வா? இவங்கிட்ட இருந்து யார் ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்? ஐடியா. நாம குணா கோகையில பேயக்கா ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவங்கள வேண்டிக்கிட்டு கும்பிடுவோமா? அவங்க வந்தாலே நமக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம காயத்ரி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் என்னை தவிர வேற யாரையும் காயத்ரி கல்யாணம் பண்ண கூட சொல்லியிருக்காங்க. அவங்க கூப்பிட்டா தான் நமக்கு உதவி செய்வாங்க. அக்கா பேயக்கா, குணா கோகை பேயக்கா, வாங்க எனக்கு உதவி செய்யுங்கக்கா.